श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदगीसरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्तहासं वादालयेशमनिशं हृदि भावयामि। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णचः यासां हरिगदोद्गीतं पुनादिभुवनत्रयम्। कोमलं कूजयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासदां पुरदो मम। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्ख्यपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामकाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். பாகவத பக்தர்களுக்கு அடியனுடைய அநேக கோடி நமஸ்காரம். போன காணொளியில் ஸ்ரீ நிருசிம்ம அவதாரத்தை சேவித்தோம் இல்லையா? இந்த காணொளியில் கஜேந்திர மோக்ஷம், கூர்மாவதாரம், ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்வயம்வரம், மோகினி அவதாரம் இதெல்லாம் அனுபவிப்போம். கஜேந்திர மோக்ஷம் பற்றி பாடுறார். இந்திரத்யும்னன்கிற பாண்டிய மன்னன் சிறந்த விஷ்ணு பக்தன். ஒரு நாள் அவன் தியானத்தில் ஆழ்ந்து இருக்கிறச்சே அவனோட ஆச்சாரியனான அகஸ்திய முனிவர் அங்கே வரார். இவன் அவரை பார்த்து தலையை மட்டும் ஆட்டுறான், எந்த உபச்சாரமும் பண்ணலை. ஒரு ஆச்சாரியன் வந்தாக்க தான் பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணிட்டு இருந்தால் கூட அதை நிறுத்திட்டு அவளை தான் முதல்ல கவனிக்கணுமா. இவன் தலையை மட்டும் ஆட்டினோடனே அவருக்கு கோபம் வந்துடுறது. இவனுக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தியாகிடுது, என்னை பார்த்து தலையை மட்டும் ஆட்டுறான், அதனால் தலை ஆட்டிகிட்டே இருக்கிற ஒரு யானையாக பிறப்பான் அப்படின்னு சபிக்கிறார். இவனும் உடனே ஒரு யானையாக மாறி ஒரு யானை கூட்டத்தின் தலைவனாக இருக்கான். கஜேந்திரன், கஜம்னா யானை, இந்திரன்னா தலைவன், கஜேந்திரனா மாறிடுறான். அதே மாதிரி ஹூங்கிற கந்தர்வன் என்ன பண்ணுறான், தேவலன்கிற ரிஷி தண்ணீரில் தபஸ் பண்ணிட்டுருக்கார். அவர் காலை பிடிச்சி இழுத்துடுறான். அவர் இவனை முதலையா போகும்படி சபிக்கிறார். இவன் உடனே சாப விமோசனம் கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், ஹிருத்து மதுங்கிற தடாகத்தில் போய் முதலையா இரு. ஒரு பரம பாகவதன் அந்த குளத்தில் இறங்குவான், அவன் திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கோ, என்னானாலும் அதை விடாத, அதுதான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும், அவரையே நீ நேர பார்க்கலாம், அந்த பாக்கியம் கிடைக்கும் உனக்கு அப்படிங்கிறார். அவனும் அந்த ஹிருத்து மதுங்கிற தடாகத்தில் போய் இந்த பாகவதோத்தமனோட வரவுக்காக முதலையாகி காத்துட்டுருக்கான். திருப்பார்கடல்னு ஒரு திவ்ய தேசம் சொல்கிறோம் இல்லையா? அந்த திருப்பார்கடல் நடுவில் வெள்ளி, இரும்பு, தங்கம்னு 3 சிகரங்களுடைய ஒரு மலை இருக்குது. அந்த மலை உள்ள வருணனோட தோட்டம் இருக்குது. அதில் இருக்கிற குளத்தில் நீராட ஒரு யானை கூட்டம் வந்தது. வந்த யானை கூட்டம் அந்த ஹிருத்து மதுங்கிற தடாகத்துக்குள்ள இறங்கிறது. அந்த ஹூன்ற கந்தர்வன் முதலையாக மாதிரி காத்துட்டுருக்கான் இல்லையா, அந்த குளத்துக்குள்ளே இறங்குறது. அப்போது அந்த முதல்ல நேராக வந்து இந்த கஜேந்திரன்கிற யானையோட காலை பிடிச்சுன்றது. அந்த யானை கூட்டத்தில் அத்தனை யானை இருக்கும்போது இந்த கஜேந்திர காலை தான் முதல்ல பிடிச்சிது. அது ஏன்? பாகவதோத்தமன் திருவடியை பற்றினா மோக்ஷன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. யானைக்கு நிலத்தில் பலம், முதலைக்கு ஜலத்தில் பலம். அதனால்
இது ரொம்ப நாழியாக போராடுறது, இதால் விடுவிச்சுக்கவே முடியல. அது கூட வந்தவா எல்லாரும் முயற்சி பண்ணுறா, யாராலையும் இந்த யானையை அந்த தண்ணியிலேருந்து முதல வாயிலேருந்து மீட்கவே முடியல. இவன் யானையாக மாறி இருந்தாலும் பூர்வ ஜென்மத்தில் திருவாதனம்லாம் பண்ணி ரொம்ப பக்தியோடு இருந்ததுனால அவனுக்கு அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் இருந்தது. அதனால் எப்பவும் பெருமாளை வழிபட்டுட்டே வருவான். இந்த இடத்துல பாகவதத்தில் கஜேந்திரன் தன் மனைவி உற்றாரோட நீராட போனான் அப்படின்னு சொல்கிறா. மற்ற புராணங்களில் அவன் தாமரைப்பூவை பறிக்க போனான்னு சொல்கிறா. ஏன் இப்படி 2 விதமாக சொல்கிறான்னா, பகவான் ஒரு கல்பத்தில் ஒரு மாதிரி இதெல்லாம் நிகழ்த்திக்கிறார். அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். 1000 வருஷம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடி முடியாமல் தவிக்கிறது அந்த யானை. அப்போ தான் அதுக்கு பூர்வ ஜென்மத்து ஞாபகம்லாம் வருது. இந்த இந்திரத்யும்னனே பூர்வ ஜென்மத்தில் பெருமாள் மேலே ரொம்ப பக்தியோடு இருந்திருக்கான். 2வது திருப்பார்கடல்ங்கிற திவ்ய தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கான். அதனால் இவனுக்கு பெருமாளோட ஞாபகம் வருது. இந்த கஜேந்திர மோட்சங்கிறது அந்த திருப்பார்கடல்னு நம்ம திவ்ய தேசம் சொல்கிறோம் இல்லையா, 107வது திவ்ய தேசம், அது பக்கத்தில் இருக்கிற திரிகூட மலையில் தான் நடந்தது. மீதி எல்லா இடத்துலையும் இப்போது கஜேந்திர மோட்சம் நடந்ததாக சொல்கிற இடத்துலலாம் பெருமாள் ஏதாவது முனிவர்கள் அவள் தவம் பண்ணி இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுனால அந்த மாதிரி காட்சி கொடுக்குறார். இப்போ பூர்வ ஜென்மத்து ஞாபகம் வந்த உடனே, அடடா பகவானை கூப்பிடாமல் நாம்ளே நம்மளை காப்பாற்றலாம் அப்படின்னு நினச்சோமே அப்படின்னு முதலேன்னு கூப்பிடுறது. இப்போது நம்ம வீட்டில் திருடன் வந்தாக்கா திருடன் தானே கத்துவோம். அது மாதிரி முதல்ல காலை பிடிச்சதுனால முதலேன்னு கத்துறது. அடுத்ததாக இந்த அகில உலகத்தில் எல்லாத்துக்கும் யார் காரணமோ அவர் காக்கட்டும்ங்கிறது. பிரம்மா தான் உலகத்தை படைக்கிறோம், அதனால் நம்மளை தான் கூப்பிடுறதுன்னு கிளம்புறார். அடுத்ததாக தனக்கு ஒரு காரணம் இல்லாதவன் என்னை காக்கட்டும் அப்படின்றது. அப்படி சொன்ன உடனே சரி இது ஸ்ரீமன் நாராயணன் தான் கூப்பிடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். அடுத்ததாக இது ஆதி மூலமேன்னு கூப்பிடவும் ஸ்ரீமன் நாராயணன் தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா, சிவன், இந்திரன் எல்லாரும் ஒதுங்கிடுறான். அடுத்து வேதத்தால் சொல்லப்பட்டவர் என்னை காக்கட்டும் அப்படிங்கிறது. இப்படி கூட்ட உடனே பகவான் இந்த யானைக்கு முன்னாடி தோன்றார். ஏன் தோன்றினார்னு பாடுறார். பகவான் தான் எங்கேயோ நிறைஞ்சிருக்காரே, அதனால் இதுவரைக்கும் மறைஞ்சிருந்தவர் தன்னை வெளிக்காட்டுறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வைகுந்தத்துலேருந்து அலைய கொலைய வந்தார்னு தானே சொல்கிறான்னா, அப்படி வந்தால் தான் பக்தர்களுக்கு தான் ஒரு கஷ்டம்னு கூப்பிட்டா வைகுந்தத்துலேருந்து பகவான் அலைய கொலைய ஓடி வருவார் அப்படின்னு தோணுமா. இவர் தன்னோட சங்கல்பத்தினாலேயே எதையுமே சாதிக்க முடியுமே, அப்போயே நேராக வந்தார்னா பகவானால் தான் இருந்த இடத்துலேருந்தே ஆக்கவோ அழிக்கவோ முடியும். அந்த முதலையே தன் சங்கல்பத்தினால அங்கேருந்தே அழிச்சிருக்க முடியும். இல்லை அது ஒரு பல்ல உடச்சிருந்தா கூட வாயை திறந்ததுன்னா யானை வெளியில் வந்திருக்கலாம். ஆனால் தன் பக்தர்கள் தன்னை நேரில் பார்த்தா தான் சந்தோஷப்படுவா அப்படின்னு தான் தானே நேர வரார். வேதத்தால் சொல்லப்பட்டவன் என்னை காக்கட்டும்னதுனால வேதஸ்வரூபியான கருடா ரூடனாக வரார். ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவசரமாக கிளம்புறார் பெருமாள் வைகுந்தத்துலேருந்து. அப்படி வைகுந்தத்துலேருந்து கிளம்பச்சே பிராட்டி எப்பவும் ஆரத்தி எடுத்து தான் அனுப்புவாளாம். அவளை ஒதுக்குறார். விஸ்வக்சேனர் கைப்பிடிச்சு கருடன் மேலே ஏற்றி விடுவார். அவரையும் ஒதுக்குறார். பெருமாள் வெளியில் கிளம்பணுன்னா கருடனை அலங்கரிக்கணுமே, அதுவும் தயாராக இல்லை. இப்படி அறக்க பறக்க இவர் எங்கே போகிறார், யாரை காப்பாற்றுன்னு கேட்க கால் ஆரம்பித்து ஜம்னு முடிக்கிறதுக்குள்ளே ஜம்முன்னு யானை இருந்த குளத்துக்கு வந்துட்டாராம். இவர் இப்படி கிளம்பி வரும்போது கருடன் பின்னாடியே ஓடி வந்து தன் மேலே ஏற்றிக்கிறார் பெருமாளை. ஆனால் அவர் போகிற வேகம் அவருக்கு போகலை. சீக்கிரம் போ, என்னோட பக்தன் 1000 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கான், அவனை நான் போய் சீக்கிரம் காப்பாற்றுறோன்னா கருடன் வேகமாக பறந்து இவருக்கு அந்த வேகம் பத்தாதனால கருடன்லேருந்து இறங்கி கருடனை தூக்கிண்டு இவர் பறந்து வரார். ஏன் அப்படியாவது கஷ்டப்பட்டு கருடனை தூக்கி வரணுன்னா அந்த யானை கூப்பிடுறது இல்லையா, வேதத்தால் சொல்லப்பட்டவன் என்னை காக்கட்டும்னு. அதனால தான் வேத ஸ்வரூபியான கருடா ரூடனாக வரார். பராசர பட்டருங்கிற ஆச்சாரியார் சொல்கிறார், இந்த யானையை காக்கிறதுக்கு நீ வேகமாக ஓடி வந்தியே, நீ வந்ததுக்காக நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணலை, அந்த வந்த வேகத்துக்காக உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். பட்டத்திரிகளும் அவர் வந்த வேகத்தை பாடுறார். ஸ்ருத்வா ஸ்தோத்ரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம் பிரம்மேஷாத்யைநாகமித்ய பிரயாதே சர்வாத்மா த்வம் பூரி காருண்ய வேகாத் தாக்ஷ்யாரூடஹ பிரேக்ஷிதோ பூபுரஸ்தாத்.
பெருமாள் கருடாரூடனாக கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே அந்த தாமரையை தூக்கி பிடிக்கிறது. பெருமாள் அதை வாங்கிக்கிறார். குருவாயிரப்பா, இன்றைக்கும் அந்த தாமரை பூவை தான் கையில் வச்சுட்டு இருக்கியா? ஒரு கையில் கருடன், ஒரு கையில் சக்கரம், இன்னொரு கையில் தாமரை புஷ்பம், 4வது கையால் கஜேந்திரனோட தும்பிக்கையை பிடிச்சி இழுத்தாராம். அப்படி வெளியில் இழுத்த உடனே கூடவே முதலையும் வந்ததுனால சக்கரத்தால் அதை அழிக்கிறார் முதல்ல. ஏன்னா தண்ணியில் முதலைக்கு பலம் ஜாஸ்தி. இன்னொன்று, சக்கரம் முதலையை அழிக்கிறச்சே யானை காலுக்கு ஆபத்தாயிட்டா, அதனால் வெளியில் கொண்டு வரார் யானையை. பக்தன் திருவடியை பிடிச்சதுனால முதலைக்கு முதல்ல மோட்சம், பெருமாள் திருவடியை பிடிச்ச யானைக்கு 2வதாக தான் மோட்சம். இந்த மாதிரி மகான்கள் சாபம் கூட நன்மை செய்யும். பகவானையும் கஜேந்திரனையும் தினமும் அருணோதயத்தில் காலையில் எழுந்திருக்கச்சே நினச்சாக்க மோட்சத்தை அடைவர் அப்படின்னு அனுகிரகிக்கிறார். இந்த கஜேந்திரனுக்கு காட்சி கொடுத்த பெருமாள் ஹரின்னு அழைக்கப்படுறார். அதனால் காத்தால் எழுந்த உடனே 7 தடவை ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிவிட்டு கஜேந்திர மோட்சத்தை நினச்சா நம்மளுக்கும் மோட்சம் நிச்சயம் அப்படின்னு அனுகிரகிக்கிறார். இதில் ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. கஜேந்திரன்கிறது நம்ம ஜீவாத்மா, குளம்ங்கிறது சம்சார சாகரம், முதலைங்கிறது 5 புலன்கள். தன்னை சுற்றி இருந்த யானை கூட்டம் தன்னை காப்பாற்றும்னு எதிர்பார்த்த கஜேந்திரன் இவாளால் காக்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டு தான். பெற்றோர்களால் காக்க முடியாதுங்கிறதுக்கு துருவனும் பிரஹ்லாதனும் உதாரணம். அவள் அந்த 2 சரிதமும் பார்த்தோம் இல்லையா நம்ம. சகோதரர்களால் காக்க முடியாதுங்கிறதுக்கு ராவணன் உதாரணம். கணவனாலும் காக்க முடியாதுங்கிறதுக்கு திரௌபதி உதாரணம். உறவினர்களால் காக்க முடியாதுங்கிறது இந்த கஜேந்திரனே உதாரணம். தேசிகன் பாடுறார், அந்த யானையை ஒரு முதல்ல பிடிச்சதுக்கே ஓடோடி வந்து காப்பாற்றினியே, என்னை இந்த சம்சார சாகத்தில் எத்தனை முதலைகள் பிடிச்சுட்டுருக்கு, என்னை வந்து காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கேட்குறார். இப்படி எல்லாருக்கும் விஷ்ணு தூதர் தான் வருவா வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போக. கஜேந்திரனுக்கு மட்டும்தான் பெருமாள் வந்தார். என்ன பாக்கியம் செஞ்சுருக்கு அந்த யானை அப்படின்னு சொல்லி இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார். மீன் அமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிழந்த கானமர் வேழம் கையெடுத்து அலற கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமலை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாடுறார். அடுத்ததாக கூர்ம அவதாரத்தை பற்றி பாடுறார். துர்வாசாசுரவனிதாப்த திவ்யமால்யம் சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயः நாகேந்திர பிரதிமிருதிதேச்ச சாபசக்ரம் காக்ஷாந்திஹி த்வதிதரத்தேவதாம் சஜானாம். ஒரு நாள் துர்வாசர் ஒரு தோட்டத்துக்குள்ளே நடந்து போயின்ட்டுருக்கார். அப்போது எதிர்க்க ஒரு தேவக்கன்னிகை கையில் மாலையோடு வரா. சுகந்தமான மனம் வீசுறது. இவர் அந்த பெண்ணை நிறுத்தி, என்ன உன் கையில் இருக்கிற மாலைக்கு இவ்வளோ வாசனை அப்படின்னு கேட்டோடனே, இது ஸ்ரீ மகாலட்சுமியோட பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம துர்வாசரை வந்து கோபம் பிடிச்ச முனிவர்னு தானே சொல்கிறோம், யாரையும் சபிக்கிறார்னு. அவர் ரொம்ப தன்மையோடு அந்த பெண்ணை பார்த்து கேட்குறார், இந்த மாலையை எனக்கு நீ தருவியா அப்படின்னு ஒரு முனிவரே கேட்குறாரு. அந்த பெண்ணும் இந்த மாலையை கொடுத்துட்டு போய்ட்றான். இவர் மேலே நடந்து வரும்போது இந்திரன் எதிர்க்க அவனோட யானையான ஐராவதத்து மேலே உட்காந்து வந்துட்டுருக்கான். துர்வாசரை பார்த்த உடனே அவனே இறங்கி வந்து அவருக்கு மரியாதை பண்ணியிருக்கணும். ஆனால் அவன் யானையிலேருந்து இறங்கவே இல்லை, அப்படியே உட்காண்டே இருக்கான். துர்வாசன் என்ன பண்ணுறார், இவன் தான் வந்து தேவர்களோட அரசன், மகாலட்சுமியோட பிரசாதமான இந்த மாலையை இவனுக்கு கொடுத்தா தேவர்கள்லாம் நன்னா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை அவனுக்கு கொடுக்குறார். இவன் என்ன பண்ணுறான், அந்த யானையை விட்டு அந்த மாலையை வாங்க சொல்கிறான். அந்த யானை தும்பிக்கையால் மாலையை வாங்கி இவங்கிட்ட கொடுத்தோடனே அதை அவன் யானையோட கழுத்துலேயே போடுறான். அந்த யானைக்கு என்ன எரிச்சலில் இருந்ததோ தெரியல, அது அந்த மாலையை எடுத்து கீழே தள்ளி காலால் மிதிச்சுடுறது. இதை பார்த்த உடனே துர்வாசருக்கு பயங்கரமாக கோபம் வருது. நீ எப்போ வந்து மகாலட்சுமியோட பிரசாதத்தை இப்படி அவமதிச்சியோ லக்ஷ்மி கடாட்சத்தை இழந்து விடுவாய் அப்படின்னு சபிக்கிறார். அவர் சொன்ன அடுத்த நொடியே வந்து அந்த ஐராவதம்ங்கிற யானை மறைஞ்சு போய்டுறது. இவனும் வந்து வயசானவனாக ஆயிடுறான். லக்ஷ்மி கடாட்சம்னா செல்வம் மட்டும் இல்லை, நல்ல ஞானம், வாக்குவன்மை, செழிப்பு, செல்வம், ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும். இப்போ லக்ஷ்மி கடாட்சத்தை நீ இழப்பாயின்னு இவர் சபித்ததுனால எல்லாத்தையும் அவன் இழந்துடுறான். அரசன் பண்ண தப்பு வந்து பிரஜைகளையும் தாக்கும் இல்லையா, அதனால் தேவர்கள்லாமும் வலிமை இழந்து போய்ட்றான்.
இந்த செய்தி தெரிஞ்ச உடனே அசுரர்கள் அங்கேருந்து வரா, இதான் சமயம் இவாளோட சண்டை போட்டு இவாளை ஜெயிக்கிறதுக்குன்னு. அதே மாதிரி வந்து வலிமிழந்த தேவர்களை தோக்கடித்து அவள் வந்து கைப்பற்றா இந்திரலோகத்தை. உடனே இந்திரன் வந்து பிரம்மாட்ட போய் வேண்டுறான். அப்போ பிரம்மா சொல்கிறார், இதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, நம்ம ஸ்ரீமன் நாராயணனை போய் சரணடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறான். இப்போ எல்லாரும் வந்து பிரம்மாவை முன்னிட்டு ஸ்ரீமன் நாராயணன்ட்ட போய் சரணாகதி பண்ணுறா. அப்போ நாராயணன் சொல்கிறார், நீ இழந்த செல்வம்லாம் பார்க்கடல் கடியில் போயிடுத்து, நீ வந்து அதை கடைஞ்சி எடுத்தால் தான் அமிர்தம் வரும், அதை சாப்பிட்டேன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் ஆயுள் எல்லாம் கிடைக்கும், நீ இழந்த செல்வத்தையும் பெறலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உங்களால் மட்டும், தேவர்களால் மட்டும் அந்த பார்க்கடலை கடைய முடியாது, அசுரர்களையும் கூட்டு சேர்த்துட்டா தான் பண்ண முடியும், அவளோட போய் ஒரு உடன்படிக்கை போட்டுக்கோ அப்படிங்கிறான். அசுரர்கள்ட்ட போய் கேட்டால் அவள் இந்த அமிர்தத்தில் பங்கு கேட்பாளே, இப்போயே வந்து எங்களுக்கு வலிமை இல்லை, இந்த அமிர்தத்தை அவளும் சாப்பிட்டான்னா அவர்களுக்கும் வலிமை எங்களை விட இன்னும் ஜாஸ்தி ஆகிடுதுன்னா திருப்பி தொந்தரவு தானே பண்ணுவானோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் முதல்ல அசுரர்களையும் சேர்த்துட்டு இந்த மந்திர மலையை எடுத்துன்னு வந்து கடலில் போட்டு அதை மத்தா வச்சு வாசுகிங்கிற பாம்பை கயிறாக வச்சு கடைஞ்சேன்னா அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிறார். பெருமாள் பார்க்கடலை ஏன் வந்து கடைய சொல்கிறாருன்னா, மகாலட்சுமி கிட்ட மட்டும் இல்லை, துர்வாசர்கிட்டையும் இந்திரன் வந்து அபச்சாரப்பட்டிருக்கான் இல்லையா. இப்போ அசுரர்களோட கூட்டு சேர்ந்து கடலை கடையணும்னு சொன்னால் அசுரர்களோட தலைவனாக இப்போ இருக்கிற மகாபலியை கேட்கணும். இந்த மகாபலிங்கிறவன் பிரஹ்லாதனோட பேரன், பிரஹ்லாதின் மகனான விரோச்சனனோட பிள்ளைவன். எதிரியின் காலில் போய் விழுகிறது தான் இவனுக்கு தண்டனை அப்படின்னு சொல்கிறார். இவன் நேராக அங்கேருந்து பலி சக்கரவர்த்தி கிட்ட வந்து பேசுகிறான். அப்போ அவன் சொல்கிறான், அப்போ நீங்கள் இதை கடைஞ்சி எடுக்கிற அமிர்தத்தில் எங்களுக்கும் பங்கு தரணும்னு. பெருமாள் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரே, நான் பார்த்துக்கிறேன்னு. அதனால் இவன் சரின்னு சொல்கிறான். சரி, இன்னும் தேவர்களும் அசுரர்களும் வந்து அந்த மந்திர மலையை தூக்குறான். வாளால் முடியல. உடனே ஓடு பெருமாள்கிட்ட. பெருமாள் உடனே தானே வந்து அந்த மலையை தூக்கி கருடன் மேலே வச்சு அதை எடுத்துன்னு வந்து பார்க்கடலில் வைக்கிறார். அப்புறம் வாசுகி பாம்பை எடுத்துன்னு வரணுமே, கருடன் அனுப்புகிறார். கருடன் வாசுகி பாம்பை எடுத்துன்னு வந்து பார்த்தா மலையை காணோம். ஜலத்தை விட மலைக்கு கனம் ஜாஸ்தி இல்லையா, அதனால் அது தண்ணியில் போட்ட உடனே அது மூழ்கிடுறது உள்ள. உடனே திருப்பி பெருமாளை பார்த்த உடனே பெருமாளே வந்து கூர்மாவதாரம் எடுக்கிறார். இப்போது பட்டத்திரிக்கு குருவாயூரப்பன் தன்னோட கூர்மாவதாரத்தை காமிக்கிறார். அதை பார்த்துட்டே பட்டத்திரிகள் பாடுறார். क्षुप्तात्रौ क्षुपितजलोतरे तदानीं दुप्ताप्तौ कुर्दरभारदो निमग्ने देवेषु व्यतिदतमेषु तत्प्रियैषीः प्राणैषी कमडतनुं कडोरभृष्टाम् वज्रादिस्थिरधरकर्परेण विष्णो विस्तारात् परिगतलक्षयोजनेन अम्बोधे कुगरकदेन वश्मणा त्वं निर्मग्नं चितिधरनादम् उन्निनेथ. இவ்வளோ பெரிய மந்திர மலையை தன்னோட முதுகில் தாங்கணும்னா அந்த ஆமை எவ்வளோ பெருசாக இருக்கணும், எவ்வளோ வலிமையாக இருக்கணும், அதை பாடுறார். இந்திரனோட வஜ்ராயுதத்தை விட வலிமையான ஓட முதுகில் உடைய ஆமையா நீ இருக்க, 1,00,000 யோஜனை நீள அகலம் கொண்ட வடிவத்தோடு விளங்கினாய் அப்படிங்கிறார். அற்புதமான பெரிய அவதாரம்னு சுகபிரமம் சொல்கிறார். அதையே பட்டத்திரிகள் எப்படி வராக அவதாரத்தில் பெரிய உருவத்தை எடுத்துட்டியோ அதை மாதிரி பெரிய உருவத்தோடையும் கண்ணனை போல் ஒரு அற்புதமான அழகோடையும் நீ இப்போ காட்சி தர அப்படிங்கிறார். இப்போது வாசுகி பாம்பை கயிறாக கட்டி கடையணும் இல்லையா, அந்த வாசுகி பாம்பு வந்து விஷத்தை கக்கும். அப்படி கடையும் போது பெருமாள் என்ன பண்ணுறார், வால் பக்கம் நிற்கிறவா வந்து கௌரவம் குறைஞ்சவா, தலை பக்கம் நிற்கிறவா தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறார். இப்போ பெருமாள் தான் வந்து கூர்மாவதாரம் எடுத்திருக்காரே, இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னாக்கா பெருமாள் கரையிலையும் நிற்கிறார். ஒரு அவதாரம் பண்ணுறாருனாக்க, இப்போ ராமனா கிருஷ்ணனா அவதாரம் எடுக்கிறாருன்னா வைகுண்டத்தில் இல்லாமல் வந்து இங்கே அவதாரம் கிடையாது எடுக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. வைகுண்டத்தில் பெருமாள் எப்பவும் போல் இருப்பார், இங்கேயும் ஒரு அவதாரம் எடுக்கிறார். அது மாதிரி இவாளோட கரையில் அசுரர்களோடையும் தேவர்களோடையும் நிற்கிறார். உள்ள கூர்மா அவதாரமாக கடலுக்கு அடியில் இருக்கார். உடனே இவா என்ன பண்ணுறா,
தேவர்கள் தலைப்பக்கம் போகிறா. உடனே அசுரர்கள் அங்கேருந்து ஓடி வந்து, நாங்கள் மட்டும் என்ன மட்டமானவாளான்னா, நாங்களும் உயர்ந்தவா தான், நாங்கள் தான் தலைப்பக்கம் நிற்போம் அப்படின்னு அவள் தலைப்பக்கம் வந்து நிற்கிறா. தேவர்கள் பின்னாடி வால் பக்கம் போயிடுறா. இப்போ கடைய ஆரம்பிக்கிறா. கடையும் போது மலை வந்து அப்படியே ஆடுறது. இந்த ஆமையினோட முதுகு மேலே அப்படியே உரசறதான் அது. ஜிலு ஜிலுன்னு காற்று வேற அடிக்கிறது, கடல் காற்று. இது அப்படியே அவருக்கு வந்து தொட்டில் ஆட்டுற மாதிரி இருக்கான் பெருமாளுக்கு. இப்படி கடையும் போது அந்த வாசுகியோட விஷக்காற்று பட்டு தலைப்பகுதியில் இருந்த அசுரர்கள்லாம் உடல் கருகி வலிமை இழக்கிறான். தேவர்களை தீண்டாதபடி பெருமாள் அனுகிரகிக்கிறார். இப்போது 2 பேருக்குமே வலிமை இல்லை. வாசுகிக்கும் மந்திரமலைக்கும் வலிமை குறைஞ்சுடுத்தான். பார்த்தார் பகவான். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ளேருந்து சக்தியை கொடுத்து, வாசுகிக்கும் சக்தி கொடுத்து மலைக்கு மேலே இன்னொரு மலையாக உட்கார்ந்தார் அப்படின்னு மீதி புராணங்கள் சொல்கிறது. ஆனால் பட்டதிரிகள் என்ன சொன்னார்னா 1000 கைகளோடு தாங்கிறார். அப்போது மலை வந்து ஆடுறது. அப்பா ஒரு கையை கொடுத்து மேலே மலையும் பிடிச்சிக்கிறார். இப்போ கடையிற. ஆனால் அவளுக்கு வலிமை இல்லை. அப்போது பெருமாளே எங்களுக்கு எது நல்லதோ அதை நீயே பண்ணு அப்படின்ன உடனே தானே மந்தார மலையை மத்தா வச்சு பெருமாள் தானே கடையிறார். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு ஆண்டாள் பாடுறா இல்லையா? கேசிங்கிற அசுரன் அழிச்சதுனால கேசவன்னு திருநாமம். கடலை கடையும் போது கேசங்கள் அவ்வளோ அழகாக கலைஞ்சு இருந்துதான். அப்படியே வேர்வை துளிக்கு நடுவில் காற்றில் அசைகிற கேசம் வந்து பெருமாளுக்கு அவ்வளோ அழகாக இருந்துதான். முதல்ல ஹாலஹாலம்ங்கிற விஷம் வருது. உடனே தேவர்கள் சிவனை வேண்டா. அவர் தன்னோட உள்ளங்கையில் அதை ஏந்தி விழுங்குறார். அப்போ சில துளிகள் வந்து கீழே பூமியில் சிந்திடுறது. அதை இந்த பாம்பு தேள் அப்படிங்கிற ஜந்துக்கள்லாம் சாப்பிட்டதுனால தான் விஷ ஜந்துவாக மாறிடுறது. இவர் விஷத்தை சாப்பிட்ட உடனே அது கழுத்துக்கு வந்துடுறது. அப்போ உடனே பார்வதி வந்து அது கழுத்தை பிடிச்சி அந்த விஷம் கீழே போகாமல் தடுக்கிறா. ஏன்னா வயத்துக்குள்ளே இருக்கிற ஜீவராசிகள்லாம் இதெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நிறுத்துறா. அதனால் இவரோட கழுத்தே வந்து நீளமாக மாறிடுறது. அதனால தான் அவருக்கு நீலகண்டன்னு ஒரு பேர். உடனே தேவர்கள்லாம் அவருக்கு வாழ்த்தி பாடுறா. அடுத்ததாக காமதேனுங்கிற பசு வருது. அதை வந்து ரிஷிகள்கிட்ட கொடுத்துட்டார். ஏன்னா ரிஷிகள் தானே வந்து யாக யக்னம் பண்ணுறதுக்கு அவளுக்கு பால் தயிர் நெய் எல்லாம் தேவை இல்லையா? அதனால் ரிஷிகள்கிட்ட கொடுத்துட்றார். அடுத்து வந்த உச்சை சரஸுங்கிற தூய்மையான வெள்ளை நிறத்தில் இருக்கிற குதிரை, ஐராவதங்கிற யானை, அப்சர ஸ்திரீகள் கேட்டதெல்லாம் கொடுக்குற கற்பக மரம் இதெல்லாம் வருது. அடுத்தது இது எல்லாத்தையும் வந்து தேவர்களுக்கு கொடுத்துட்டார். இந்திரன் வந்து ஐராவதத்து மேலே வந்து உட்காண்டு தான் துர்வாசர்கிட்ட அபச்சாரப்பட்டு சாபம் வாங்கினான்னு பார்த்தோம். இப்போ எப்படி திருப்பி ஐராவதம் இங்கேருந்து வருதுன்னா அப்போ மறைஞ்சு போய்டுறது அது. அதே ஐராவதம் தான் இப்போ இந்த கடல்லேருந்து வெளியில் வருது. அடுத்ததாக ஸ்ரீ மகாலட்சுமி தங்க தாமரையில் உட்காந்து அங்கேருந்து தோன்றினாள்னு பாடுறார் பட்டதிரிகள். ஜகதீஷ பவத்பரா ததானீம் கமனீயா கமலா பபூவ தேவி அமலாமவலோக்யாம் விலோலஹ சகலோபி ஸ்பிருஹயாம் பபூவலோகஹ. தன்னோட திரு அவதாரமான வராக அவதாரத்தை காமிச்சார். இப்போ வந்து கூர்மா அவதாரத்தை பெருமாள் குருவாயூரப்பன் இவருக்கு காமிக்கிறார் இல்லையா பட்டதிரிகளுக்கு? அதே மாதிரி தாயாரோட திரு அவதாரத்தையும் காமிக்கிறார். பட்டதிரிகள் வந்து தாயார் அந்த பார்க்கடல்லேருந்து தோன்றினாள்னு பாடுறார். ஏன் தோன்றினாள்னு சொல்கிறார்? எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கா. வேதம் அதான சொல்கிறது, பெருமாள் வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காருன்னு. அதனால தான் வந்து தோன்றினாள்னா எந்த இடத்துல வரம் கொடுக்கவோ இல்லை காப்பாற்றவோ வந்தான்னா அங்கே தன்னை வெளிப்படுத்திக்கிறான்னு அர்த்தம். அதனால தான் தோன்றினாள்னு. அவர் எப்போவுமே வந்து பெருமாள் யாருக்காவது வரம் கொடுக்க வந்தாலோ இல்லை யாரையா காப்பாற்ற வந்தாலோ பெருமாள் தோன்றினார் அப்படின்னு தான் பாடுறார். குருவாயூரப்பா, எப்பவும் உன்கிட்ட ஈடுபட்டு இருக்கிற ஸ்ரீ மகாலட்சுமி பேரழகோடு தோன்றினாள் அப்படின்றார். சௌதாமணிங்கிற மின்னலோட ஒளி போல் மகாலட்சுமி பார்க்கடல்லேருந்து வெளியில் வரா. கடலரசின் மகளாக அவதரிக்கிறான். 10 திக்குகளும் ஒளியோடு விளங்குறது. அப்படியே அவகிட்ட அபச்சாரப்பட்ட இந்திரன் ரத்னம், வைரம், முத்து இதெல்லாம் பதிக்கப்பட்ட உயர்ந்த அற்புதமான சிம்மாசனத்தை அவளுக்கு அளிக்கிறான். தாயார் அதில் உட்கார்ந்த உடனே நதிகளின் தேவதைகள் எல்லாம் தங்க பாத்திரத்தில் புண்ணிய நதிகள்லேருந்து தூய நீரை கொண்டு வரா. ரிஷிகள் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்கிறா. அதனால் கொண்டு வரா. பூமி தேவி மூலிகைகளையும் வாசன திரவியங்களையும் கொடுக்குறா. பசுமாடுகள் வந்து பால், தயிர், நெய், சாணம், கோமூத்திரம்னு பஞ்ச கவ்யத்தையும்
வசந்த காலத்தின் அதிபதியான தேவதை புஷ்பங்களையும் பழங்களையும் கொண்டு வரா. ரிஷிகள் கந்தர்வர்களை பல்லாண்டு பாட சொல்கிறா. அப்சர ஸ்திரீகள் நாட்டியம் ஆடுறா. மேகங்கள் இடியோசை மாதிரி முழங்கிறது, அது வாத்தியம் முழங்குறா போல இருக்கான். அஷ்டதிக்கஜங்கள் மூலிகைகளை சேர்த்த நீரினால் ரிஷிகள் வேத மந்திரம் சொல்ல பாடல்களும் ஆடல்களும் நிகழ ஸ்ரீ மகாலட்சுமிக்கு திருமஞ்சனம் பண்ணித்தான். கஜலட்சுமியாக நம்ம இன்றைக்கும் சேவிக்கிறோம் இல்லையா? உடனே சமுத்திரராஜன் மஞ்சள் பட்டாடையை சமர்ப்பிக்கிறான். வருணன் வைஜெயந்தி மாலை, விஸ்வகர்மா திரு ஆபரணங்கள், சரஸ்வதி ரத்னஹாரம், பிரம்மா தாமரப்பூ, நாகங்கள்லாம் குண்டலங்கள், இப்படி எல்லாரும் அவள் அழகுக்கு அழகு சேர்க்குறான். தாயார் ஸ்வயம்வர மாலையை தன் திரு கைகளில் ஏந்திண்டு அப்படி நடந்து வரா. அதை பாடுறார் பட்டத்திரிகள். அப்புறம் மகாலட்சுமிக்கு வக்ஷஸ்தலத்தில் பெருமாள் எப்படி இடம் கொடுத்தார்னு அதையும் பாடுறார். गिरिशत्रुहिणादि सर्वदेवान् गुणभाजोऽप्य विमुक्तदोषलेशान् अवमृश्य सदैव सर्वरम्ये निहिता त्वय्यनयापि दिव्यमाला उरसातरसा ममानितैनां भुवनानां जननीमनन्यभावां त्वतुरो विलसत्तदीक्षणश्री परिवृष्ट्या परिपुष्टमास विश्वम्. பிராட்டி கையில் இருக்கிற ஸ்வயம்வர மாலையை வண்டுகள்லாம் வாசனைக்காக அப்படியே ரீங்காரம் பண்ணுறதாம். மெல்ல நடந்து வரா. பெருமாள் கடைசியில் நிற்கிறார். கால்களில் கொஞ்சம் சலங்க ஒலிக்க நடந்து வரா. குருவாயூரப்பா, நீயும் லேசான வெட்கத்தோடு நிற்கிற. உன்னை நோக்கி பிராட்டி வரா. தேவர்கள்லாம் ஏன் எங்ககிட்டேயும் தான் நல்ல குணங்கள்லாம் இருக்குது, அதனால் பிராட்டியை மணக்கிறதுக்கு எங்களுக்கும் தான் தகுதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். பிராட்டி லோகமாதா, உலகத்துக்கே தாயானவ. அவளை போய் இந்த மாதிரி நினைக்கலாமான்னா அவளோட அதீத அழகு இவளை இப்படி தப்பாக நினைக்க வைக்கிறது. உடனே பிராட்டி வரும்போது இவாளெல்லாம் பார்த்துட்டே வரா. இங்கே அது தப்பாக அர்த்தம் கிடையாது. அதாவது இவாளெல்லாம் பார்த்து கடைசியில் பெருமாளை தேர்ந்தெடுக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. இவ மனசில் என்ன நினைக்கிறாங்கிறது தெரிஞ்சுட்டு குணங்கள் இருக்குன்னு தானே சொல்கிறான். இவாள்கிட்ட தோஷங்களும் இருக்குங்கிறத பார்வையாலேயே தெரியப்படுத்துகிறான். பிரம்மா தான் உலகத்தையே சிருஷ்டிக்கிறோன்ற கர்வத்தில் இருந்ததுனால, நீ உலகத்தை படைச்சா உன்னையே படைத்தவர் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அவருக்கு உணர்த்துறா. அடுத்தது சுக்ராச்சாரியர் தனக்கு தான் தவோபலம்லாம் நிறைய இருக்கே அப்படின்னு நினச்ச உடனே, ஆனால் உனக்கு புலன் அடக்கமே இல்லையே அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்துறா. அதுக்கடுத்து இந்திரன் நினைக்கிறான் இல்லையா, அவனை பார்த்து நீ என்ன தான் தேவர்களுக்கு அரசனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்தால் ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட தானே ஓடி வர, உன்னாலேயே அதை போக்கிக்க முடியலல்ல அப்படின்னு எல்லாம் உணர்த்தின உடனே தாயாரோட கடாட்சம் பட்ட உடனே அவளோட அந்த மாயையெல்லாம் விலகி தான் பண்ண தப்பு தெரிஞ்சு அவளை வீழ்ந்து சேவிக்கிறான். பிராட்டி தோஷமே இல்லாத மங்கள குணங்கள் மட்டும் நிறைஞ்சு இருக்கிற குருவாயூரப்பா, உன்கிட்ட உன் கழுத்தில் இந்த திவ்யமான மாலையை போடுறா. லக்ஷ்மி கல்யாண வைபவம் முடிஞ்சுடுறது. அப்படியே அந்த அபிஷேக தீர்த்தம் அப்படியே மேலே வழிஞ்சு ஓடுறது. உன்னோட அழகான பார்வை பிராட்டி மேலே விழருது. கொடி போன்ற திருமேனியோடு இருக்காளாம் தாயார். நீ தானே குருவாயூரப்பா அவளுக்கு கொடி, உன்னை பற்றி தானே அவள் இருக்கா. அதனால தான் அவளோட திருநாமத்தோடு சேர்த்து வள்ளியை சேர்த்து நம்ம சொல்கிறோம். கனகவல்லி, அமிர்தவல்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வள்ளினா கொடின்னு அர்த்தம். இப்படி அவள் சுயம்வர மாலை உன் கழுத்தில் போட்ட உடனே உலகத்துக்கே ஜெகன்மாதாவான இவளை உன்னையே நினச்சிட்டு இருக்கிற அவளை உன் திருமார்பில் அமர செஞ்ச. பராசர பட்டர் சொல்கிற, பிராட்டி மாலையை போடவும் நீ அவளை வக்ஷஸ்தலத்தில் அமர்த்தினதும் அந்த மாலை அசைகிறதையும் பார்த்தா பிராட்டி ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கான். யாருடைய திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமியோட திருவடி ரேகை பதிஞ்சிருக்கோ அவர்தான் பரம்பொருள் அப்படின்னு வேதங்கள் நமக்கு பெருமாளை காட்டி கொடுக்கறது. அவள் கருணை பொழியும் பார்வையால் அப்போவே தேவர்கள்லாம் தான் இழந்த செல்வத்தை அடைஞ்சார் அப்படின்னு பாடுறார் பட்டதிரிகள். அவள் பார்வைப்பட்டா சிற்றரசனா பேரரசனா தேவர்களின் அரசனா ஆயிடுவாளாம். ஆனால் மொத்த கடாட்சமும் யார் மேலே படுறதோ அவர் ஸ்ரீமன் நாராயணன் ஆயிடுவா அப்படிங்கிறார் பட்டர் குணரத்ன கோஷத்தில். இப்படி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனா சேவை சாதிச்சியாமே அப்படின்னு பாடுறார் பட்டத்திரிகள். இப்போது இத்தனை ஆண்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பிராட்டி
பெருமாளோட வக்ஷஸ்தலத்தில் ஏறி உக்காண்டுக்கிறாளே அவளுக்கு வெக்கமாக இருக்காதா அப்படின்னு கேட்டால் பராசர பட்டர் சொல்கிறார், பெருமாள் ஒருத்தர் தான் புருஷோத்தமன், மீதி எல்லாருமே பெண்கள் தான். அதனால் மகாலட்சுமி பெண்களை பார்த்து அவள் வெக்கப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறார். அடுத்ததாக மயக்கத்தையும் மோகத்தையும் போதையும் தரக்கூடிய ஒரு பானம் வருது வெளியில். உடனே அதை எடுத்து அசுரர்களுக்கு கொடுத்துட்டியான், நீ பார்க்கடலை கடைஞ்சு ரொம்ப அசதியாக இருப்பீங்க, அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அடுத்து நீயே இன்னொரு அவதாரம் எடுக்கிற, தன்வந்திரியாக பார்க்கடலில் உள்ளேந்து தோன்றினாய், கையில் உள்ள கலசத்தில் அமிர்தம், என் வாதரோகத்தையும் பிறவி பிணியையும் போக்கு அப்படின்னு வேண்டி இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார். பெருமாள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை வழிய கடலை கடைஞ்சது தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கணும்னு இல்லையா, தன் மனைவியான ஸ்ரீ மகாலட்சுமிங்கிற அமுதத்தை அடையறதுக்கோசரம் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாராம். இதில் ஒரு தத்துவத்தையே பெருமாள் நம்மளுக்கு காட்டி கொடுக்குறார். மனம்ங்கிற பார்க்கடலில் புத்தியான மந்திரமலையை போட்டு சாஸ்திரத்தை வாசுகி கயிறாக்கி கடைஞ்சா தேவாசுரர்கள்ங்கிற நல்ல தீய குணங்கள்லாம் உள்ளே இருக்குது. இந்திரன் எப்படி துர்வாசர்கிட்ட அபச்சாரப்பட்டானோ அது மாதிரி நம்ம பாகவதர்கள்கிட்ட அபச்சாரப்பட்டதுனால தான் நல்ல எண்ணங்கள் வலிமை எழுந்துடுறது. அப்போ பகவான்கிட்ட சரணாகதி பண்ணால் அவரே நம் உள்ளத்தை கடைஞ்சு முதல்ல இருக்கிற தீய விஷயங்கள் எல்லாம் வெளித்தள்ளி அடுத்து உலக இன்பங்களில் ஈடுபடாமல் பண்ணி பிராட்டி வந்து நமக்காக புருஷகாரம், அதாவது பெருமாள்கிட்ட நமக்கு சிபாரிசு பண்ணுறா. தீய எண்ணங்களை விட்டு ஒழித்து நல்ல எண்ணங்களை வளர்த்துண்டா அமிர்தமான ஞானம் பிறந்து பக்தியாக பரிமளித்து அவர் திருவடியில் சேர்த்துப்பார் அப்படிங்கிறது தான் உணர்த்துறார். பெருமாளே தன்வந்திரியாக அவதரித்து தங்க கலசத்தில் அமிர்தத்தை கொண்டு வந்தான்னு பார்த்தோம் இல்லையா, பார்க்கடல் கரையில் அதை வச்சுட்டு போய்ட்றார். உடனே அசுரர்கள் குடுகுடுன்னு ஓடி வந்து அதை எடுத்துன்னு போய்ட்றான். ஆனால் அவளுக்குள்ளே சண்டை வந்துடுறது. முதல்ல யார் சாப்பிட்றதுன்னு ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறான். இதுவும் உன்னோட விளையாட்டு தானே குருவாயிரப்பா அப்படிங்கிறார். சட்டுன்னு பகவான் தன்னை மறைச்சுன்றார். அப்புறம் பார்த்தா மோகினி அவதாரம் எடுத்து வரார். இவ அழகில் மயங்கின அசுரர்கள் அமிர்த கலசத்தை கொண்டு வந்து இவகிட்ட கொடுத்துட்டு நீயே பங்கிட்டு எங்களுக்கெல்லாம் கொடு அப்படிங்கிறா. நான் இப்போ தான் வரேன், நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, எப்படி நீங்கள் என்னை நம்பி என்கிட்ட அமிர்த கலசத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறா அந்த மோகினி. அப்போ அவன் சொல்கிறா, எதிர்க்க நாங்கள் சண்டையெல்லாம் போட விரும்பலை, அதனால் நீயே பங்கிட்டு கொடுன்னா, அப்போ நான் என் இஷ்டத்துக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல அப்படின்னு அசுரர்கள்லாம் தலையாட்டுறான். முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்கோ, அமிர்தத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீர்நிலையில் போய் குளிச்சுட்டு வாங்கோங்கிறா. தர்பையை கிழக்கு முகமாக பரப்பி தேவர்களை ஒரு பக்கமும் அசுரர்களை ஒரு பக்கமும் உட்கார சொல்கிறான். இவா தான் வந்து அவள் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேன்னு சொன்னா இல்லையா, அதனால் அவளால் ஒன்றும் பேச முடியல. மேல் பகுதியில் அமிர்தத்தோட தன்மை இருக்காது, அதனால் மேல் பகுதி வந்து தேவர்களுக்கு கொடுக்கவா அப்படின்னு கேட்குறான். அசுரர்களும் இவ அழகையே தான் பார்த்துட்டு இருக்கா, அதனால் இவ என்ன சொல்கிறான்றதே காதில் வாங்கிக்காமல் அசுரர்களாக சரி அப்படிங்கிறா. தேவர்களுக்கு கொடுத்துட்டு வரா. பெருமாளால் படைக்கப்பட்டவ தானே எல்லாருமே, இப்படி ஏமாத்தலாமா பெருமாள் அப்படின்னா, பெருமாள் யார்கிட்டையும் உசந்தவா தாழ்ந்தவா அப்படின்னு எந்த குலத்தை சேர்ந்தவா அப்படின்லாம் பார்க்கவே மாட்டார். ராமாவதாரத்தில் இதை காட்டுறார். தன் மேலே பக்தி கொண்டவாளுக்கு அவர்களை துன்புறுத்துறவாளை விட உதவி நிறைய செய்வார் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பெருமாளவாளை ஏமாத்தலை, இவா தான் உயர்ந்த அமிர்தம் கிடச்சும் காமத்தினால அதை குருவாயிரப்பா ஒன்னே பங்கிட சொன்னாலாமே. தப்பான காரியத்தில் மனசு ஈடுபட்டால் உசந்த விஷயம் நம்மக்கிட்ட இருக்கிறதையே மறந்துடுவோம் அப்படின்னு பெருமாள் நம்மளுக்கு உணர்த்துறார். இப்படி தேவர்களுக்கே கொடுத்துட்டே வர்றதை பார்த்த உடனே அந்த அமிர்தமும் வந்து காலியார நிலை வந்துடுது. இதை பார்த்த உடனே ஒரு அசுரன் என்ன பண்ணுறான், சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் ஸ்வர்பானு அப்படிங்கிற அசுரன் வந்து தேவர் வேஷத்தில் அங்கே போய் வந்து உட்காந்துக்கிறான். இவாளுக்கு நடுவில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் உட்காடுறான். அவனும் அந்த அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டுடுறான். பெருமாளுக்கு தெரியாத இவன் அசுரன்னு, இவன் தன்னை பார்த்து மயங்காமல் இருந்ததுனால அவனுக்கு அமிர்தத்தை கொடுக்குறார். இப்படி ஒரு அசுரன் வந்து அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்றத பார்த்த சூரிய சந்திரன் பெருமாள் கிட்ட சொல்கிறான், அசுரர்கள் அமிர்தத்தை சாப்பிடக்கூடாது, அதனால் தலையை வெட்டிடு அப்படிங்கிறா. தன்னோட சக்கராயுதத்தால் அவன் தலையை வெட்டிடுறார் மோகினி. இப்போ ஏமாற்றி வாங்கினான் இல்லையா, அதனால் அது கழுத்துக்குள்ளே இறங்கிறதுக்குள்ளே அவன் தலையை நீயே வெட்டிட்ட, ஏமாத்தினதுக்கு தண்டனையாக குருவாயிரப்பா அப்படிங்கிறார். உடல் கீழே விழுந்துடுறது சக்கரத்தாயில் தலையை வெட்டின உடனே.
அமிர்தம் சாப்பிட்டதுனால தலை உயிரோடு இருக்குது. அப்போ பிரம்மா என்ன பண்ணுறார், ஒரு பாம்பை எடுத்து அதை வெட்டி பாம்போட உடலை வந்து உயிரோடு இருக்கிற தலையோடு சேர்த்து ராகுங்கிற கிரகமாக ஆக்கிடுறார். பாம்பு வெட்டியிருக்கார் இல்லையா, அந்த தலையை வெட்டப்பட்ட உடலோடு சேர்த்து கேதுங்கிற கிரகமாக ஆக்கிடுறார். தேவர்களுக்கு அமிர்தத்தை பிரித்து கொடுத்துட்டு தன் மோகினி அவதாரத்தை பூர்த்தி பண்ணிடுறார் பெருமாள். இப்போ தான் அசுரர்களுக்கு புரியுறது, இவ வந்து இந்த மோகினி வந்து எங்களெல்லாம் ஏமாற்றி எல்லா அமிர்தத்தையும் தேவர்களுக்கே கொடுத்துட்டா அப்படின்னு. உடனே அசுரர்கள் தேவர்களோட சண்டைக்கு வரா. இப்போ தான் வந்து அமிர்தத்தை சாப்பிட்டுட்டா இல்லையா, அதனால் இழந்த வலிமை எல்லாமே வந்துடுறது இவாளுக்கு. மகாபலியை தலைவராக வச்சுட்டு இவள் சண்டைக்கு வரா. இப்போ என்ன பண்ணுறா, எல்லா அசுரர்களையும் அழிச்சுடுறா, மகாபலி உட்பட. இப்படி தேவாசுர யுத்தம்லாம் முடிஞ்ச உடனே பெருமாள் மகாலட்சுமி திருவடி வருட திருப்பார்கடலில் துயிலில் இருந்த நீ. அப்போ சிவன் வந்து பார்வதி ருத்ரகணங்களோட வந்து நீ எடுத்த மோகினி அவதாரத்தை பற்றி கேள்விப்பட்டேன், அதை கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு வேண்டுறார். உடனே நீ உன்னை மறைச்சுன்ட்ட. இப்போது சிவபெருமானுக்கு ஒரு தோட்டம் தெரியுது. அங்கே ஒரு பெண் பந்தாடின்னு இருக்கா. அழகான அந்த மோகினியை பார்த்த உடனே சிவன் வந்து அணைச்சிக்கிறார் அவளை. நீ அவர்கிட்டேருந்து பிரிஞ்சு ஓட அவர் உன்னை துரத்தின்னு வரார். நீ அவருக்கு ஞானத்தை கொடுத்து அது உன் மோகினி அவதாரம் அப்படின்னு புரிய வைக்கிற. சிவன் பார்வதி கிட்ட, புலன்களை அடக்கின என்னையே பகவானோட மோகினி அவதாரம் எப்படி மயக்கெடுத்து பற்றியா அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வாமன அவதாரம் பற்றி பாட போகிறார். இந்த மகாபலியை தானே வாமன அவதாரமாக எடுத்து பாதாள லோகத்துக்கு அனுப்புகிறார். அப்போ இந்த தசகத்தில் வந்து அவனை வந்து தேவர்கள் கொண்டுட்டா அப்படின்னு பாடுறாரே பட்டத்திரிகள்னாக்க, நம்ம வாமன அவதாரம் பார்க்கும்போது இதை பற்றின விவரம் தெரிய வரும். காத்திருப்போம். அடுத்த காணொளியில் வாமன அவதாரம், மத்ஸ்யாவதாரம், அம்பரீஷ சரிதம் இதெல்லாம் பார்க்கலாம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.